ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவை பால் வச்சு நல்ல டேஸ்டியாக சூப்பராக நல்ல ஜூஸியான ரவா ஹனி கேக் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை போட்டுக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை பொடி பண்ண தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க, அதாவது பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் உள்ள கொஞ்சமாக நல்லா எண்ணெய் மட்டும் தடவிக்கோங்க. எண்ணெய் மட்டும் தடவினா போதும். எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவை கலவையை அந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவை நல்லா ஊறி மாவு கெட்டியாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் மட்டும் மேலே நிற்கும், அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலியில் ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ உள்ள நம்ம கேக் பாத்திரத்தில் வச்சிடலாம். கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில, ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியமான தீயில வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். 30 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும். ஒரு நைஃப் உள்ளே விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா சூடு ஆறட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரும்போது இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேனை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சு கொஞ்சம் பிசுன்னு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். நீங்கள் ஏலக்காய் தூளை கேக் வேக வைக்கும் போதும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சுகர் சிரப்பில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் சிரப்பில் நல்லா கொதிச்சு திக்காயிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கையில் தொட்டு பாருங்கள், நல்லா பிசுன்னு ஒற்றை பாத்திரத்தில் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு ஹனி சிரப் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஆற வச்ச கேக் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஹனி சிரப்பை சேர்க்கும் போது உள்ளே நல்லா ஜூஸியாக இறங்கும். நல்லா ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு ஓரத்துல எல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம கேக் எப்படி கட் பண்ணுவோமோ அது மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹனி சிரப் சேர்த்திங்கன்னா கேக்கில் உள்ளே எல்லா பக்கமும் சிரப் பட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஹனி சிரப்பை சேர்த்துடலாம். ஹனி சிரப்பை சேர்க்கும் போது ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சக்கரை பாகில் ஏதாவது தூசி இருக்கலாம். நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம், ஸோ அதோட விதை விழுகும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க தூசி அந்த வடிகட்டிலே நின்றுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்க்கும் போதே இந்த கேக்கு எல்லாமே நம்ம ஹனி சிரப்பை நல்லா உறிஞ்சிக்குது பாருங்கள். இதை நீங்கள் மாவை நல்லா ஊற வச்சாதான் உங்களுக்கு கேக் இந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக வரும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்படியே கவுத்துட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு கேக் அழகாக விழுந்துரும். பாருங்கள், அடியில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹனி கேக் ரெடி ஆயிருச்சு. கடைசியாக மேலே நீங்கள் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை அழகுக்காக நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நம்ம தேனெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூப்பராக ஜூஸியாக சாஃப்டான ரவா ஹனி கேக் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.